الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير صدق الله العلي العظيم புகழுக்குரியவன் ஒருவன் அவனே அல்லாஹ், அவனையே போற்றிக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரினாலும் பிறக்கப்படவும் இல்லை என்றும், அகிலத்துக்கு ஒரு அருக்கொடையாக உலகத்துக்கு ஒரு ஒளியாக வந்துதித்த சாந்தி குணம் படைத்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊங்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவுக்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கின்ற என்ற நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்தெடுக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை எல்லாம் எடுத்தடக்கும்படியும், அல்லாஹ் எவைகளை எல்லாம் வேண்டாம் எடுத்து தடுத்திருக்கின்றானோ விலக்கியிருக்கின்றானோ அத்தகைய காரியங்களை விட்டு தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலாவதாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் குறிப்பிடுகின்றேன். உண்மையில் அல்லாஹ்வை பயந்தவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய ஏவல்களை, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்தெடுப்பார்கள். அல்லாஹ் விலக்கியவைகளை விட்டு தவிர்ந்து விலகி நடந்து கொள்வார்கள். ஆக அத்தகைய கூட்டத்தார்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுக்காக வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக நேர காலத்தோடு நம்முடைய தொழில்களை, நம்முடைய வேலைகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த ரப்புக்காக வேண்டி அல்லாஹ் என்னை அழைத்து விட்டான் என்ற நோக்கத்தோடு அவனுடைய மாளிகைக்குள் உதுவோடு வந்து இருக்கின்றோம். உண்மையில் இன்று நாம் செய்யக்கூடிய அமல்களை ரப்புக்காக வேண்டி செய்கிறோம், நன்மைகளை ஆதரவு வைத்து செய்கிறோம், அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறோம். நேர காலத்தோடு வந்த நாம் ஆங்காங்கே சுவர்களிலே சாய்ந்தவர்களாக, ஆங்காங்கே கதைத்தவர்களாக இல்லாமல்
முன்னால் இருக்கக்கூடிய சவ்வுகளின் இடைவெளிகளை நிரப்பிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இலகுவாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் ஒரு மனிதன் அனுப்பிரமாணம் அளவாவது நன்மையான காரியத்தை செய்கிறானோ அதனுடைய கூலியையும் அவன் கண்டுகொள்வான். யார் ஒரு மனிதன் அனுப்பிரமாணம் அளவாவது பாவத்தை செய்கிறானோ அதனுடைய கூலியையும் அவன் கண்டுகொள்வான். நாம் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சின்னஞ்சிறு அமல்கள் தான் என்று அவைகளை விட்டு விடுவோமாக இருந்தால் இதனுடைய கூலிகளின் பெருமதிகளை நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் காட்டுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் கவலைப்படுவார்கள். நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இது சின்ன பாவம் தானே, யாரும் கணக்கெடுக்க முடியாத பாவம் தானே, யாரும் என்னை பாவி என்று சொல்ல மாட்டார்கள் தானே என்று அந்த பாவங்களை நாம் செய்வோமாக இருந்தாலும் நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த பாவத்துக்குரிய சோதனைகளை அனுபவிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் கவலைப்படுவார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ வந்த இடம் அல்ல, வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி வந்த இடம். நானும் நீங்களும் இன்னும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் இன்னும் பரீட்சை எழுதி கொண்டே இருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய பரீட்சை வினாத்தாள்கள் இன்னும் பறிக்கப்படல. இன்னும் நம்முடைய பரீட்சையுடைய தாள்கள் வாங்கல்ல, இன்னும் மூடப்படல. எப்பொழுது மூடப்படும்? இந்த உலகத்தை விட்டும் நானும் நீங்களும் பிரியக்கூடிய நேரம். அருமையானவர்களே, தனிமையில் இருந்தாலும் பரீட்சை எழுதுகிறோம். கூட்டாக, சமூகமாக, குடும்பமாக, அது எந்த இடத்திலேயோ எந்த நேரத்திலேயோ, இரவு நேரமோ மாலை நேரமோ காலை நேரமோ, எங்க இருந்தாலும் யாரும் என்னை உற்று நோக்குகிறார்கள் இல்லை. என்னுடைய அன்பான மனைவியோ, என்னுடைய அன்பான கணவனோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய உறவுகளோ, என்னை வழிநடத்தக்கூடியவர்களோ என்னுடைய பாவங்களை பார்த்து என்னை அசிங்கப்படுத்தக்கூடியவர்களோ என்னை பார்க்கிறார்கள் இல்லை. நான் தனிமையில் இருக்கின்றேன், இருளில் இருக்கின்றேன், யாருடைய கண் பார்வைக்கும் தென்படாமல் இருக்கின்றேன் என்று நாம் என்ன பாவத்தை செய்தாலும், அதற்கு மாற்றமாக என்ன நன்மைகளை செய்தாலும் இன்னல்லாஹ பஸீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான். அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி வந்த இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு மனிதர்களும் எந்த முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் திட்டத் தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. நல்ல பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த தீனுல் இஸ்லாத்துடைய பெருமதி நம்முடைய உள்ளத்தில் இல்லாதது தான் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்களை கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு, இஸ்லாத்தை ஏற்று இல்லாத அந்நிய சகோதரர்கள் இது இஸ்லாமிய மார்க்கமா, இது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய செயல்களா என்று கேள்விகள் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று நம்முடைய சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்து விட்டார்கள். இஸ்லாத்துடைய கண்ணியம், இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய கண்ணியம், ஷரியத்துடைய சட்டதிட்டம், முஸ்லிமானவர் எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிமானவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள், அவருடைய நல்ல பண்பாடுகள், இல்ல அவர் தன்னை அலங்கரிக்கின்ற பொழுது தன்னுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சுருக்கமாக சொல்ல போனால், எச்சில் துப்புவதிலே இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் அந்த ரப்புல் ஆலமீனும் அவனால் அனுப்பப்பட்ட உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், வாலிபர்கள் வயோதிபர்கள், எந்தெந்த அந்தஸ்துகளில் இருந்தாலும்
எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திட்டத் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி வந்த நாம் இன்று உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய அவயவங்களை மறைப்பது எவ்வாறு என்பதை இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லித் தருகிறது? அன்றாடம் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரும் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்கிறார்கள்? ஆடைகளால், ஏனைய பொருட்களால், ஏனைய வாசனை திரவியங்களால் எப்படி தன்னை அலங்கரித்து யாருக்கு காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதுக்கு மாற்றமாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் கவலையோடு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தீனுல் இஸ்லாம் ஏதோ அதாவது ஒரு கணக்கெடுக்க முடியாத ஒரு மார்க்கம், ஏதோ நாம் பரம்பரை முஸ்லிம்களாக வந்திருக்கிறோம், இதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கல்ல. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த தீனுல் இஸ்லாத்தை ரப்பு பொருந்தி கொண்டிருக்கிறான். யார் இந்த தீனுல் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை புறக்கணித்து அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராம வேறொரு மார்க்கத்தை, மதத்தை பின்பற்றி இதில்தான் நிம்மதியும் சந்தோஷமும் கண்ணியமும் கௌரவம் இருக்கிறது என்று பின்பற்றுகிறார்களோ ஃபலை யுக்பல மின்ஹு, அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ மினல் ஹாசிரீன், அவன் நஷ்டவாளியாகி விடுவான். கண்ணியப்படுத்துவார்கள். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தோம், விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை பெண்கள் அடித்துக் கொண்டு பாதையிலே செல்கிறார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள். ரப்புடைய வேதனையை, சோதனையை பயந்து கொள்ளுவோம். அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக இந்த தீனுல் இஸ்லாத்துடைய பெருமதியை சொல்லிவிட்டு விடயத்துக்கு நான் வருகிறேன். ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை தஅவா செய்வதற்காக வேண்டி, மக்களுக்கு மத்தியிலே இந்த தீனுல் இஸ்லாத்தை சொல்லுவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி அதிலையும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறுதி தூதராக அனுப்பினான், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பினான், ஷஃபீஉல் லில் முத்னிபீனாக அனுப்பினான். அந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு போதிப்பதற்காகவே வந்தாலும் கூட வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, வஹ்யை தவிர எதையும் பேச மாட்டார்கள். நான் மார்க்கத்துடைய தலைவர், இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி வந்தவர், நினைத்ததை, சிந்தித்ததை, என்னுடைய உள்ளத்தில் உதித்ததை சொல்லலாம் என்று அவர்கள் கொண்டு வரல. ஆனால் நாங்களோ அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற அந்த திருவசனத்தை அல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜுடைய நேரத்தில் இறக்கினானே, அந்த இடத்துல இறக்கின ஆயத்தோடு தீனுல் இஸ்லாத்துக்குள் புதிதாக நுழைவிப்பதை அல்லாஹ் தடை செய்து விட்டான். ஆனா நிலைமைக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப, நேரத்துக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப நாங்க இஸ்லாத்துக்குள் சில சட்ட திட்டங்களை புகுத்து இது ஒரு மார்க்கம் என்று பின்பற்றி இவைகளை மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோமே. உதாரணமாக திருமணம், ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் நடைபெறக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு நாளைக்குத்தான் திருமணம். அந்த திருமணத்தில் செய்யாத வேலை, அதாவது திருமணத்தில் செய்யக்கூடிய வேலைகளை நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் ஊர் மக்கள், குடும்பங்கள், நண்பர்கள் எங்களை கேவலமாக பேசுவார்களே. ஒரு நாளைக்குத்தானே எல்லா ஆட்டமும் கூத்தும் என்று சொல்லி மார்க்கம் அனுமதிக்காத சில விஷயங்களை அதற்குள்ள நாங்க புகுத்துகிறோம் என்றால், அருமையானவர்களே,
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அன்றைய நாள் இணையக்கூடிய தம்பதிகள் பாதிக்கப்படுவார்கள். ஆக இப்படி தீனுல் இஸ்லாம் ஒவ்வொரு சட்டதிட்டங்களையும் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அமைப்பில் இன்று நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை நம்முடைய ஆடைகளால் எப்படி நாம் மறைக்க வேண்டும்? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? யா பனி ஆதம் قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய உடல் உறுப்புகளை மறைக்கக்கூடிய ஆடைகளை நாங்கள் உங்களுக்கு இறக்கி தந்திருக்கிறோம். நீங்க 10,000 அல்ல 20,000 ரூபாய் பெறுமதியான ஆடை அணிஞ்சாலும் பரவாயில்ல. உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்க ஆடைகள் அணிஞ்சாலும் பரவாயில்ல. வலிபாசு தக்வா ذلك خير. தக்வா என்ற ஆடை சிறந்தது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம், நான் உண்மையான மார்க்கத்தை ஏற்றவன் என்ற எண்ணம், என்னுடைய நடவடிக்கைகளால் என்னுடைய செயல்களால் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு கேவலம் இழிவு வரக்கூடாத எண்ணம் வந்துட்டா அவர் தன்னுடைய ஆடைகளை சரிவர செய்து கொள்வார். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தன்னுடைய ஆடைகளை கரண்டை காலுக்கு கீழால இழுத்து கொண்டு போறாங்களோ அவரை அல்லாஹ் இரக்கமான பார்வை கொண்டு பார்க்க மாட்டார். அருமையானவர்களே, எங்களை போன்ற மனிதர்கள், சஹாபாக்கள், கோபம் வரும், அழகா உடுத்தோணும் என்ற எண்ணம் இருக்குது. எங்களை போல உலகத்தை அனுபவித்தார்கள், திருமணம் முடித்தார்கள், பிள்ளை குட்டிகளோட வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்ன இஸாரி யஸ்தர்ஹி இல்லா நதஅஹதா. யா ரசூலல்லாஹ், ஏண்ட ஆடை அப்படியே பணிஞ்சு கொண்டு போகுது, நான் அதை கவனிச்சு கொண்டேன்னு சொன்னா நான் உயர்த்தி கொள்வேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக லஸ்த மிம்மன் யஃஅலுல் ஃபியலா. நீங்க பெருமைக்காக வேண்டி உடுத்தக்கூடியவர்கள் அல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கமாக நடந்து போனேன். யா அப்தல்லாஹ் இர்ஃபா இஸாரக். அல்லாஹ்வுடைய அடியானே, ஓண்ட ஆடையை ஓண்ட வேட்டியை நீ உயர்த்திக்கோ. நான் உயர்த்தினேன். ஃபஸித், இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கோ. நான் உயர்த்தினேன், இன்னும் உயர்த்திக்கோ. நான் உயர்த்தினேன் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது வரைக்கும் உயர்த்த சொன்னார்களோ அது வரைக்கும் நான் உயர்த்தி இருந்தேன். அதில் இருந்து கொஞ்சம் கூட கீழே தாழ்வதை நான் விரும்பல்ல, நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றக்கோல தான் பின்பற்றதும் இல்லை, இன்னொருத்தர் பின்பற்றக்கோல அவருக்கு கொஞ்சம் கேவலமா பேசுற. கரண்ட காலுக்கு மேலால யாராவது ஒருத்தர் ட்ரௌசர் அணிஞ்சிட்டா அவருக்கு ஒரு பெயர், நாட்டான். என்ன வெள்ளமான்னு கேட்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்போம். உங்களுக்கு வெள்ளம் வந்துட்டோ இல்லாட்டி உங்களுக்கு வகை வந்துட்டோ, கண்ணியமானவர்களே, தான் பின்பற்றதும் இல்லை, பிறரை பின்பற்றுவதற்கு விடுவதும் கிடையாது. இப்படி ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமைக்காக தன்னுடைய ஆடைகளை இழுத்து கொண்டு போகக்கூடியவர்களை அல்லாஹ் இரக்கமான பார்வை கொண்டு பார்க்க மாட்டான் என்று சொன்ன நேரம் ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்களாக இருக்கக்கூடிய நாங்க எப்படி உடுத்துறது? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய ஆடையை சாக் என்று சொல்லக்கூடிய இடம், முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட இடம், சதை வளர்ந்த இடம் என்று சொல்வார்கள். கரண்டை காலுக்கெல்லாம் மேலால் உள்ள பகுதி, அது வரைக்கும் உடுத்திக் கொள்ளுங்கோ. அதை விட கொஞ்சம் தாழ்ந்தால் லா ஹரஜ, பரவாயில்லை.
அதைவிடும் தாழ்ந்ததாக கரண்டை காலுக்கு கீழால் இழுத்து கொண்டு போக வேண்டாம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது சொன்னார்கள், ஒரு ஷான் அளவு நீங்கள் பணித்துக் கொள்ளுங்கோ. யா ரசூலல்லாஹ், ஷான் அளவு நாங்க பணித்தால் பெண்களுடைய பாதங்கள் விளங்குமே என்று சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் லேசாக படித்துக் கொள்ளுங்கோ, ஆனால் அதுக்கு கீழால உங்களுடைய ஆடைகள் பாதைகளிலே இழுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு செலுத்த வேண்டாம். இப்ப நம்முடைய விடயங்களுக்கு நாம் வருவோம். ஆண்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது? பெண்கள் தன்னுடைய ஆடைகளை எப்படி அணிகிறார்கள்? ஒரு பெண் தன்னுடைய உடல் உறுப்புகளுடைய பிரமாணங்களை, தன்னுடைய உடலுடைய சைஸ்களை பிறருக்கு காட்டக்கூடிய அளவுக்கு ஒட்டியதாக உடுத்துகிறார்கள் என்றால் அதுக்கு வேற ஒரு சாபம். தன்னுடைய வாசனை அந்த திரவியங்களை நுகரக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் வாசம் மடித்துக் கொண்டு பாதையிலே செல்வாளாக இருந்தால் விபச்சாரி என்று ஒரு சாபம். தான் நடக்கக்கூடிய அந்த நடைகளுடைய சத்தங்கள் பிற ஆண்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு நடந்து செல்வாராக இருந்தால் அதுக்கு ஒரு சாபம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய ஆண்கள் பெண்களை போன்றும் நம்முடைய பெண்கள் ஆண்களை போன்றும் மாறிவிட்டார்கள். நம்முடைய ஆண்கள் வாலிபர்கள் தன்னுடைய மறைவிடங்கள் அவுரத் என்று சொல்லப்பட்ட முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் மத்தியிலே அந்த அவுரத்தை மறைப்பதற்கு நாம் தயாராகாமல் இன்றி நம்முடைய ஆண் மக்கள் வாலிபர்கள் முழங்கால் விளங்கக்கூடிய அளவுக்கு சர்வ சாதாரணமாக பாதையில கட்ட கலசான் அடிச்சு கொண்டு போறாங்கண்டா அவங்கள பார்த்து நாங்க என்ன சொல்றோம்? இஸ்லாம் எவ்வளவு நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, பெண்கள் அபாயா என்ற அடிப்படையில் 3 விதமாக அபாயாக்கள் அணியப்படுவது. ஒன்று, தன்னுடைய ஏழ்மத்தனத்தை காட்டாம இருக்க, நகைகள் இல்லை, ஆபரணங்கள் இல்லை, அதுக்கு சிலவங்க அபாயா அணியிறது. சிலவங்க நல்ல பக்குவமாக நான் தன்னை பிற ஆண்களுக்கு காட்டக்கூடாது, மூடி மறைச்சி அழகான முறையில் அபாயாக்கள் அணிந்து ஜில்பாபுகளை போட்டு கால்களுக்கும் கைகளுக்கும் அதற்குரிய கவர்களை போட்டுக்கொண்டு இது ஒரு அமைப்பில் செல்கிறார்கள். இன்னொரு வகையினர்கள் தன்னுடைய உறுப்புகளுடைய பிரமாணங்களை, தான் அணிந்திருக்கக்கூடிய அபாயாக்களை எல்லாரும் பார்த்து ரசிக்கணும், அதை ருசிக்கணும், அவங்க இத ரசிச்சு என்ன பத்தி நல்லா பேசிக்கொள்ளணும் என்பதற்காக, பெருமைக்காக வேண்டி, மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அணிஞ்சு கொண்டு போறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்கிறதே, நான் பதில் சொல்லி ஆகணுமே. இப்படியெல்லாம் ஆடைகளை அணிஞ்சு கொண்டு போறோமே, அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துக்களை கபூல் செய்வாடா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சகோதரர் ஒது செய்து கொண்டு வந்து தொழுதார். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் ஒது செஞ்சு கொண்டு வாங்க. இதுஹப் ஃபதவல்லா, போய் ஒது செஞ்சுட்டு வந்தாரு. மறுபடியும் போய் ஒது செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்படி 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மௌனமாக இருந்தாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதரை நீங்க 3 முறை ஒது செஞ்சுட்டு வந்து ஒது செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னீங்க, அதற்கு பிறகு நீங்க மௌனமாக இருந்தீங்களே யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பது ஸலாத்த ரஜுலி முஸ்பிலின் இஸாரஹு, ஒரு மனிதனுடைய வேட்டி தொங்கக்கூடிய நிலைமையில யார் தொழுகிறாரோ அவருடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். உலமாக்களிடத்துல கேளுங்க, நாங்க பாதை வெளியில எங்களோட ட்ரௌசர்கள் ஆடைகளை, பெண்கள் பாதை வெளியில அபாயாக்கள் இழுத்து கொண்டு சேரும் நஜீஸ்களும் அசுத்தங்களும் அதுல பட்டுக்கொண்டு அப்படியோ வாராங்க மஸ்ஜிதுக்குள்ள வருகின்ற பொழுது அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக் என்று கால வைக்கக்குள்ள ட்ரௌசரை மடிக்கிறான். பள்ளிக்குள்ள நஜீஸ் இல்லை.
உள்ளுக்க வரும் பொழுது மடிக்கிறாங்க, மடிச்சு தொழுவுறாங்க. பெண்களும் அதே நிலைமையில போய் தொழுவுறாங்க. ஒரு மனிதனுடைய உடல், ஒரு மனிதன் தொழக்கூடிய இடம், ஒரு மனிதனுடைய ஆடை சுத்தமாக இருப்பது ஷர்த்துல நிபந்தனையில உண்டு. இப்ப நாங்க நஜீஸ பூசிக்கொண்டு வந்து பள்ளி வாசலுக்குள்ள தொழுதோம், அந்த இடத்துல நம்முடைய ஆடையில உள்ள நஜீஸ் பட்டுட்டா இன்னும் ஒரு சகோதரர் அந்த இடத்துல வந்து தொழுகின்ற பொழுது அவருடைய தொழுகையுடைய நிலைமை என்னவாகும்? அருமையான சகோதரர்களே, சுருக்கமாக சொல்கிறேன், இந்த தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு திட்ட தெளிவாக பல விடயங்களை சொல்லித் தருகிறது. அதுல ஒன்று, திருமணம் என்று வருகின்ற பொழுது இன்றைக்கு பெண் வீட்டார்களில என்னென்னமெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். வீண் விரயம் செய்யாதீங்க. இன்றைக்கு எங்களை போல முஸ்லீம் சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறு குழந்தைகள் பலஸ்தீன், காசா போன்ற இடங்களில தின்ன வழி இல்லாம, உடுத்த ஆடைகள் இல்லாம, இருக்க இருப்பிடம் இல்லாம எவ்வளவு சஞ்சலப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். நாம் வீண் விரயம் செய்கிறோம், உதாசீனம் செய்கிறோம், ரப்புடைய நிஅமத்தை மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக அவைகளை இஸ்ராஃப் செய்கிறோம். அவர்களை பற்றியாவது ஒரு சிந்தனை எங்களுக்கு வருகிறதா? பெண் வீட்டார் ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு புது பெண் இருக்கின்ற பொழுது முந்தி நன்று இரவு நேரம் அந்த பெண்ணும், அந்த பெண்ணுடைய தோழிகள், அந்த பெண்ணுடைய குடும்பங்கள், அவர்களுடைய அதாவது அவர்களுடைய உறவுகள் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிய வேண்டுமா? அவர்களை ஏதோ இந்துக்களை போன்று, இஸ்லாம் அல்லாத சகோதரர்களை போன்று என்னமோ ஒரு நிற தண்ணியை கலந்து அவர்களை குளிப்பாட்ட வேண்டுமா? உண்ணக்கூடிய உணவை அந்த புது பெண்ணாக நாளை போகக்கூடிய அந்த பெண்ணுடைய முகத்திலே தேய்க்க வேண்டுமா? அவர்களை வைத்து ஏதோ கூத்து கும்மாளங்கள், ஏதோ ஆடல்கள் பாடல்கள், ஆண்கள் பெண்கள் கலப்பாக இருந்து இப்படியான அநியாயங்களை, அட்டூழியங்களை செய்ய வேண்டுமா? எங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வரப்போகிறது? எங்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்பட போகிறது? வாழ்க்கையின் ஆரம்பமே இஸ்லாத்துக்கு மாற்றமாக, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக, நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது அல்லாஹ் எங்கே நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை தரப்போகிறான்? அருமையான பெற்றோர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்த நாம் திருமணத்தோடு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று இல்லாமல், பிள்ளைகளை பெற்றெடுத்த நாம் அவைகள் அமானிதம் என்ற நோக்கத்தோடு அவைகளை பாதுகாத்து ஷரியத்தை சொல்லிக் கொடுப்பது, உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரும் வரைக்கும் அனைத்து நடைமுறைகளையும் படித்துக் கொடுப்பது நம்முடைய பொறுப்பு என்ற அந்த பொறுப்பு உணர்ச்சிகளை, பொறுப்பை ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆழமாக மனதில் பதிய வைங்க. சென்ற கிழமை 5ஆம் ஆண்டு புலமை பரிசு என்று சொல்லும் பொழுது அந்த பரீட்சை எழுதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், தாயும் தந்தையும் தத்தளித்தார்கள், கவலைப்பட்டார்கள், ரப்பிடத்துல துஆ செஞ்சாங்க, சதகாக்களை கொடுத்தாங்க, ஏனையோர்களிடத்துல துஆ செய்யுமாறு கேட்டாங்க. ஏன்? ஏண்ட புள்ள புலமை பரிசில் சித்தி அடைய வேண்டும். அது உலகத்துடைய பரீட்சை. மௌத்தா போனா முடிஞ்சு. இன்றைக்கு நானும் நீங்களும் நாளை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த பெருபேறுகள் எடுப்பதற்காக வேண்டி இன்றைக்கு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறோமே, இதற்காக யார் கவலைப்பட்டார்? ஏண்ட புள்ள தொழுகிறான் இல்ல, ஏண்ட புள்ள முஸ்லீம் ஒரு ஆண் செய்யக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை கொண்டு வாரான் இல்ல, கழுத்துல மாலை, காதுல காதுப்பு, தலையில ஒரு எலிஸ்பேன், முடிய வளர்த்தா எங்களுக்கு வளர்த்து அதை பாதுகாக்க இயலாதா? பெண்களை போல இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் தலையில எலிஸ்பேனை போட்டுக்கொண்டு போறீங்களே, வெக்கம் இல்லையா? காதுல ஒரு காதுப்பு போடுறீங்களே, வெக்கம் இல்லையா? அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற அந்த ஆடைகளை தந்திருக்கின்றானே. பெண்கள் ஆண்களை போல, ஆண்கள் பெண்களை போல. பெண்கள் முடிகளை கட்டையாக வெட்டி கொண்டு
தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய முடியை மறைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் இல்லாமல் தன்னுடைய கழுத்தில நான் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நூல் வடிவத்தை போல ஒரு முந்தானியை நீங்கள் கொளுத்திக் கொண்டு போகிறீர்களே, அதுவும் ஒரு டெனிம் ஒன்று அடித்துக் கொண்டு ஒரு டி ஷர்ட் ஒன்று போட்டுக்கொண்டு வெக்கமில்லாத பெற்றோர்கள் அதையும் நீங்கள் எடுத்துக் கொடுக்கிறீர்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா? 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு புதிய ஃபேஷன் என்பதாக அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொல்கிறேன், அவர்கள் மடையர்கள் 4000 5000 ரூபாய்களை செலவழித்து முழங்காலுக்கு மேல தொடையில பின்பகுதியில் எல்லாம் ஓட்டைகள் இடப்பட்ட அந்த ட்ரவுசர்களை நம்முடைய வாலிபர்கள் அணிந்து கொண்டு இது ஒரு ஃபேஷன் என்று போறார்கள். வெக்கம் இல்லையா? இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். அல்லாஹுடைய கட்டளை நபியுடைய வழிமுறைகளை என்னால பின்பற்ற முடியாதா? ஒதுங்கிடுங்க. முஸ்லிம்களுடைய சட்ட திட்டங்களை, குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்ட திட்டங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பஜாறுகளிலே, திருமண வீடுகளிலே, ஒவ்வொரு பங்கன்களிலே, பாதைகளிலே நீங்க நடமாறாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அன்பான பெற்றோர்களே, சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய சொத்து செல்வம், வாகனம், கட்டிடம், கடை, உங்களோட மனைவிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய நகைகள், உங்களோட மனைவிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், இதை பாதுகாப்பது எப்படி என்று, பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு என்று, ஆண்கள் சொத்துக்களை பாதுகாக்கிறது, கடையை பாதுகாக்கிறது போல, உம்மாமார்கள் நகைகளை ஆபரணங்களை பாதுகாப்பது போல, உங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண் பெண் மக்களுடைய வாழ்க்கைகளை பாதுகாப்பது பெற்றோர்களுடைய கட்டாய கடமை. அமானிதம், அமானிதம். காலையில மகன் போனா இரவையில வாரான். என்ன செய்தான், யாரோட பழகினான் கேட்கிறோம் இல்லை. காலையில மகள் போனா இரவையில வாரா, எங்க போனா என்ன செஞ்சா பார்க்கிறோம் இல்லை. பாவத்தில மூழ்கி தாண்டி அடிபட்டு போக கொள்ளதான் பள்ளியும் உலமாக்களும் நல்லவர்களும் தேவைப்படுவது. கரண்ட காலுக்கிட்ட வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்திடுவோம். ஏண்ட பிள்ளையால மார்க்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்று யாரும் நினைக்கிறாங்க இல்லை. அருமையானவர்களே, திருமண வீட்டில் அழகாக உடுத்துங்க, பரவாயில்ல. மார்க்கத்துக்கு முரணான முறையில நடக்காதீங்க. பெண்களுக்கு பெண்களுடைய ஆடைகளை உடுப்பாட்டுங்க. ஆண் வாலிபர்களே, உங்களுக்கு அல்லாஹுக்காகவே உங்களிடத்துல சொல்வது, கழுத்தில் உள்ள மாலைகளை கலட்டுங்க, கையில உள்ள செயின்களை கலட்டுங்க. முஸ்லிம் வாலிபர்கள் செய்யக்கூடிய பழக்கம் அல்ல. காதுகளில் உள்ள காதுப்ப கலட்டுங்க. கையில செயின் போடுறதுக்கு பஞ்சத்தனத்துல ஏதோ ரப்பர்களை போடுறீங்கள, கலட்டுங்க, கலட்டுங்க. பாதையில செல்கின்ற பொழுது திக்ரோட இஸ்திக்பாரோட போங்க. காதுல இயர்போனை போட்டுக்கொண்டு பாட்டையும் ஆட்டத்தையும் பாட்டையும் கேட்டுக்கொண்டு போறோமே. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் வந்து சந்திச்சா, எங்கட மௌத்து எந்த நிலைமையில போகும், மௌத்த சிந்திங்க, மரணத்தை யோசிங்க. ஓலவல் ஏலவல் எக்ஸாம் வந்தா பதட்டம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தா பதட்டம், எங்கேயாவது இன்டர்வியூ போனா பதட்டம். நான் பாஸ் பண்ணுவனா? நீங்க ஃபெயிலோ பாஸோ அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்கி உலகத்துல கிடைக்கும். நாளைக்கு தனிமையில வெள்ள துணியில சுத்தி நாங்க அணிந்த ட்ரவுசரை எடுத்துருவாங்க, பெண்கள் போட்ட டி ஷர்ட்டை கலட்டுவாங்க, எங்கட காதுல கழுத்தில் உள்ள காதுப்புகள் மாலைகள் கலட்டப்படும். வெள்ள துணியினால சுத்தின பொறவு அங்க உள்ள பரீட்சை, இங்க எழுதின பரீட்சையுடைய பெறுபேறுகள் எடுக்கும் பொழுதுதான் நாங்களும் நீங்களும் பதட்டமாக ஆகுவோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வை பயந்து நடவுங்கள், அல்லாஹோட நினைவோட நடவுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நேரமும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட வாழுங்க. அன்பான பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்களே பாதுகாருங்க. எங்களோட பொம்பளை புள்ள என்ன உடுப்பை கேட்குதுன்னு வாங்கி கொடுத்துறாதீங்க. இறக்கம் இருக்கணும், மார்க்கத்தின் பிரகாரம் என்ற பொம்பளை புள்ள வளரணும் என்ற அடிப்படையில் இறக்கம் இருக்கணும். என்ற ஆம்பளை புள்ள மார்க்கத்தோட வாழணும் என்ற அடிப்படையில். வாலிபர்கள் ஏதோ விளையாட்டுக்காக கட்ட கலசான போடுறீங்க, மைதானங்கள்ல விளையாடுறீங்க,
அதனுடைய ரூல்ஸாக இருந்தாலும் பாதைகளையும் கட்ட கலசானோடு தெரியாதீங்க. பாத்ரூம்ல சுருக்கமாக சொல்ல போனா பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி ஆண்களும் பெண்களும் பாதைகளை சுத்தாதீங்க. எங்கட செயல்களால ஏனைய மக்கள் பாவத்தை தேடக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்தி கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு தந்த அமானிதங்களை அழகான முறையில நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எவைகளை எல்லாம் எங்களுக்கு நீ தந்திருக்கிறாயோ அவைகள் அனைத்தையும் உனக்கு பொருத்தமானதாக செலவழிப்பதற்கு கிருபை செய்வாயாக. நீ பொருந்தி கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களும் சேர்த்துக் கொள்வாயாக. நம்முடைய செயல்களால, வார்த்தைகளால, நடைமுறைகளால இந்த கண்ணியமான தீனுல் இஸ்லாத்துக்கு எந்தவித குறைகளும் எந்தவித இழிவுகளும் வராமல் யா அல்லாஹ் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிமான ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இஸ்லாம், ஷரியத், குர்ஆன், ஹதீஸ் சொன்ன சட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு கிருபை செய்வாயாக. ஒரு இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் தன்னுடைய ஆடைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறதோ அதன் பிரகாரம் அமைப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.